ஹாய் ஹலோ சிஸ்டர் மிஸ் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வீடியோ ரொம்ப நேரம் போட்டு ஸோ எதுக்காக சேனல் ஆரம்பித்து ஏதோ போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து என்னோடய ஸ்டடி ஓரியன்டாகவும் நான் என்னென்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றதையும் எப்படி டீச் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடையும் தான் போடலாம்னு நினச்சி ஆரம்பித்தது. ஆனால் அந்த மைவி3க்குள்ளே போய் மைவி3 பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து எங்களோட வந்து கஷ்டத்துக்காக உள்ளே போட்டு இறங்கினோம். பட் ஆனால் அதில் வந்து எங்களுக்கு வந்து இனிமேல் எதுலேயும் இறங்கக்கூடாதுன்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு எனக்கு. ஸோ நான் வந்து மைவி3க்குள்ள வந்து கடை நல்லா ரன் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஏதாவது ஒன்று போட்டு கொஞ்சம் கடன் சுமையை குறைச்சிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த மைவி3க்குள்ளே போனது. எனக்கு இன்னொரு அடி வந்து இதுதான் 2வது அடி. இது அடி கிடையாது. இது 2வது அடி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து எங்கள் பிஸ்னஸ்லேயே பல்ப்லேயே தான் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து இந்த அளவுக்கு நான் லேக் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ ஆனாலும் அதுவும் பெரிய அமௌண்ட் தான். ஒரு 1000 கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுலனா எல்இடி பல்பு ஹிந்திக்காரங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல கம்பெனி எதுன்னு நார்த் இந்தியன் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியாது. ஸோ இந்தியா மார்ட் மூலமாக போய் ஏதோ ஒரு கம்பெனியை பிடிச்சி டைம் பல்பு சூப்பராக போட்டாங்க. 2வது டைமே பல்பு நல்லா போட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரே மேனுஃபேக்சரிங் பண்ணி ரா மெட்டீரியல் வாங்கி நாங்களே வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ அப்படி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து 2 தடவை நல்லா போட்டாங்க. 3வது 4வது 5வது 3 தடவை நாங்கள் அடுத்த நல்லா போட்டுருக்கோம். பார்த்து கடைசியில் கிட்டத்தட்ட 3 தடவையுமே நாங்கள் போட்ட 15-20 ஃபுல்லாக வந்து நல்ல குவாலிட்டியே இல்லாமல் போட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து அடிக்கு மேலே அடியாக ரிட்டன் வந்த மாதிரி இருந்துச்சு. பல்பு ஃபுல்லாக நிறையா சேர்ந்துருச்சு. அது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ திருப்பி அதை ரெடி பண்ணுறதா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்று போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம பரவாயில்ல. எல்இடி ஸ்ட்ரிப்பில் ஃபிட் பண்ணுற அந்த ஸ்ட்ரிப்பே வந்து சரியில்லாமல் இருக்குது. எல்லாமே ஒரு இது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃபால்ட்டு இருந்துச்சுன்னா போதும், ஒன்று எரியிலாட்டி எல்லாமே எரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒன்றை மட்டும் ரெடி பண்ணலான்னு பார்த்தா அது முடியாது. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு பல்பை பொறுத்த மட்டும். அப்படின்றப்ப ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டை சரியில்லை. ஸோ அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லா பல்பும் ரிட்டன் கேரண்டி கொடுக்க முடியல. ரிட்டன் வரவும் கிட்டத்தட்ட 1.5 சாக்கு மூட்டை 2 சாக்கு மூட்டை சேர்ந்துருச்சு. இதுவேவும் என்ன பண்ணனே தெரியாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸ்ட்ரிப்பு வாங்கி போட்டாலும் நம்ம போட்ட சார்ஜு லேபர் சார்ஜு எல்லாமே வேஸ்ட்டு. மறுபடியும் த்ரீ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணலான்னு வச்சுருக்கோம். இது வந்து அடி எனக்கு. அடுத்தனால கடை பாதிக்கு மேலே போயிடுச்சு. கோவிட் டயத்துலேயும் நட்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டயத்தில் நான் பல்பு போடுறதே இல்லை. சரி இதில் ஏதோ ஒரு நம்மளுக்கு அமௌண்ட் லாபம் வரும் அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தோம். ஸோ இதுவுமேவும் ஒரு கேலி கூத்தாயிடுச்சு மைவி3மேவும். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறையா பேர் லைஃப் டைம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ தெரிஞ்சவங்க எல்லாருமே கேட்காத கேள்வி கிண்டலாக கேட்குறது. ஸோ ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது நான் பரவாயில்ல, நீங்கள் என்ன போட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டீங்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக இழுவ மாதிரி கேட்குறாங்க. சரி அதுதான் பரவாயில்லன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச மேலே அந்த அண்ணா இருந்தாங்க. அவங்க வந்து வந்திருந்தாங்க ஒரு நாள். சரி என்னங்கண்ணா ஏதாவது பதில் தெரிஞ்சா அப்படின்னு. எதுவும் தெரியல. அந்த அண்ணா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க பாருங்கள், என்னால் மறக்க முடியாது. ஸோ நம்ம நம்பி தான் கல்யாணம் பண்ணுறோம். அவங்க பாதியிலே விட்டுட்டு போங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம என்ன பண்ண முடியும்? யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. நம்மளால் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டே இருக்க வேண்டியதான். கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது விட்டுட்டு போகிறவங்கள. திருப்பி சம்மந்தமே இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் இதை பற்றி கேட்டால் நம்ம தான் டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு சரி இந்த யூடியூப் சேனலாவது ரன் பண்ணுவோம், ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இதுவுமேவும் ரீஅப்ளே 2 தடவை போயிடுச்சு. ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி கரெக்டாக தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஆனால் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இதுவும் கை கொடுக்கல. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வருதுன்றதை பார்ப்போம். எனக்கு கடவுள் எப்போ வழி கொடுப்பாருன்னு இருக்காரோ திறக்கட்டுமோ அப்போ திறக்கட்டும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எக்காந்து கொண்டு முயற்சி விட மாட்டேன், மனம் தளர மாட்டேன் என்னை பொறுத்த மட்டும். ஸோ அந்த பல்பை செக் பண்ணி பார்த்ததில் இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில் எல்லா ஸ்ட்ரிப்புமே போச்சு. அதனால் என்னால் திருப்பி அதை வந்து ஸ்ட்ரிப்பு நம்ம லோக்கலில் ஸ்ட்ரிப்பு ஏதாவது விற்றுச்சுன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு போட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலாம் இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்த பிரச்சனைனாலும் சரி யாரும் மனம் தளராதீங்க, கஷ்டப்படாதீங்க. இதிலேருந்து மீண்டு வருவோம். எத்தனையோ பிரச்சனை வரும், அத்தனையும் கடந்து வருவோம். ஏன்னா பெரிய பிரச்சனைலாம் பார்த்துட்டு சின்ன பிரச்சனைக்கு உட்கார்றவங்களும் இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த கிளைமேட் வந்து வெள்ளம் வந்து நிறைய உள்ள ரொம்ப கேட்கவே கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு சும்மா உடம்பு சரியில்லைனாலே கஷ்டமாக இருக்குது. எத்தனை இயற்கை இயல்பான நிலையை வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்கு ஒரு வழியை காட்டணும். பார்ப்போம்.
கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல் சிஸ்டர்ஸ்.